இன்னைக்கு நாம பேசப் போற டாபிக் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா பல நேரம் நாம இத கவனிக்காம விட்டுடுவோம். கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போறீங்க அல்லது ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, இல்ல ஒரு இன்டர்வியூக்கே போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு அறைக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிறவங்க உங்கள கவனிக்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பா எதிர்பாலினம். நம்பினா நம்புங்க, ஒரு பெண் உங்கள பார்த்த முதல் 10 நொடிகள்லயே நீங்க எப்படிப்பட்ட ஆளு, உங்க கேரக்டர் என்ன, நீங்க நம்பிக்கையானவரா இல்லையான்னு அவங்க மனசுல ஒரு பெரிய தீர்ப்பே எழுதி முடிச்சிருப்பாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? 10 செகண்ட்ல எப்படி என்ன பத்தி தெரியும்? நான் எவ்ளோ நல்லவன், திறமையானவன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது மேஜிக் கிடையாது. இதுக்கு பேரு தான் எவல்யூஷனரி சைக்காலஜி. ஆதிவாசி காலத்துல இருந்தே ஒரு ஆணை பார்த்த உடனே, இவர் பாதுகாப்பானவரா? இவர் கூட இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்படின்னு கணிக்கிற திறமை பெண்களோட மூளையில பிரெயின் ஆழமா பதிஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல அந்த முதல் 10 நொடிகள்ல பெண்கள் உங்ககிட்ட கவனிக்கிற அந்த ரகசியமான விஷயங்கள் என்ன, நீங்க அழகா இருக்கீங்களா இல்லையாங்கிறத தாண்டி உங்ககிட்ட இருக்கிற எந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள ஈர்க்கும். இத சயின்ஸ் ரீதியாவும் சைக்காலஜி ரீதியாவும் ரொம்ப டீப்பா, அதே சமயம் ஜாலியா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்த புரிஞ்சுப்போம். ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் இவ்வளவு வேகமா நடக்குது? சைக்காலஜில இதுக்கு பேரு தின் ஸ்லைசிங். அப்படின்னா என்னன்னா, நம்ம மூளை ஒருத்தர பத்தின மிக குறைவான தகவல்களை வச்சுக்கிட்டு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு முழு படத்தையே உருவாக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பெண்களோட உள்ளுணர்வு. நிறைய பசங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு 6 பேக் வச்சா மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், அல்லது நான் சினிமா ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. பெண்கள் உங்கள பார்க்கும்போது அவங்க தேடுற முக்கியமான 3 விஷயங்கள்: சேஃப்டி, இவர் நம்பகமானவரா; ஸ்டேட்டஸ் அண்ட் காம்பிடன்ஸ், இவர் வாழ்க்கையில ஜெயிக்கிறவரா; சோஷியல் இன்டெலிஜென்ஸ், மத்தவங்க கிட்ட இவர் எப்படி பழகுறாரு. இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் நீங்க வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே உங்க பாடி லாங்குவேஜ் மூலமா அவங்களுக்கு கிடைச்சிடும். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேரு டை ஹலோ எஃபெக்ட். அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த பார்த்துட்டு மத்த எல்லாமே நல்லாதான் இருக்கும்னு மூளை நம்புறது. உதாரணத்துக்கு, நீங்க சுத்தமா நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தா இவர் புத்திசாலியா இருப்பாரு, நல்ல குணமுள்ளவரா இருப்பாருன்னு அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ப ஆரம்பிக்கும். சோ அந்த முதல் 10 நொடிகள்ல நீங்க பாஸ் ஆகணும்னா நீங்க செய்ய வேண்டியது பெரிய பெரிய விஷயங்கள் இல்ல, ரொம்ப ரொம்ப சின்ன மாற்றங்கள் தான். அது என்னன்னு அடுத்து பார்ப்போம். சரி, இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோம். ஒரு பொண்ணு உங்கள பார்க்கறாங்க. அவங்க கண்கள் முதல்ல எதை ஸ்கேன் பண்ணும் தெரியுமா? டாப் 3 இடங்கள் இதோ. 1. காலணிகள் சொல்லும் கதை. நிறைய பேர் சொல்றதுதான், ஆனா இது 100% உண்மை. பெண்கள் முதல்ல கவனிக்கிற விஷயங்கள்ல 1 உங்க ஷூஸ். ஏன் தெரியுமா? நீங்க போடுற சட்டை, பேண்ட் இதெல்லாம் பொதுவா எல்லாரும் கவனிக்கிறது. ஆனா ஷூக்கள் அப்படிங்கிறது டீடெயிலிங். ஒருத்தர் அவரோட ஷூவை சுத்தமா வச்சிருக்கார்னா அவர் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பார்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பெரிய மீட்டிங்க்கு போறீங்க, கோட் சூட் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க ஷூ முழுக்க அழுக்கா கிழிஞ்சு போய் இருந்தா என்ன ஆகும்? இவர் பொறுப்பானவர் இல்ல அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். பிராண்டட் ஷூ போடணும்னு அவசியம் இல்ல, ஆனா போடுற ஷூ அந்த இடத்துக்கு பொருத்தமாவும் முக்கியமா சுத்தமாவும் இருக்கணும். ஒரு ஸ்னீக்கர்ஸ் போட்டாலும் அது பளிச்னு இருந்தா அதுவே ஒரு தனி கெத்துதான். 2. கைகள் மற்றும் நகங்கள். அடுத்தது, இது கொஞ்சம் விசித்திரமா தோணலாம், ஆனா பெண்கள் ஆண்களோட கைகளை ரொம்ப கவனிப்பாங்க. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கைகள் தான் ஒருத்தரோட தனிப்பட்ட சுத்தத்தை காட்டும் கண்ணாடி. உங்க நகத்துல அழுக்கு இருந்தாலோ அல்லது நகத்தை கடிக்கிற பழக்கம் இருந்தாலோ அது நார்வஸ் மற்றும் லாக் ஆஃப் செல்ஃப் கேர் அடையாளமா பார்க்கப்படும். ஒரு சின்ன கதை சொல்றேன். என்னோட நண்பன் ஒருத்தன் இருந்தான். அவன் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான், ஆனா அவனுக்கு நகம் கடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஒரு டேட்டிங்ல அவன் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நகத்தை கடிச்சிட்டே இருந்தான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதும் அவனுக்கு மெசேஜ் பண்ணாங்க, யூ சீம் நைஸ் பட் யூ லுக் வெரி ஆங்ஷியஸ். அவ்ளோதான். அந்த ஒரு சின்ன பழக்கம் அவனோட மொத்த இமேஜையும் கெடுத்துடுச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நகத்தை வெட்டி கைகளை சுத்தமா வச்சுக்கிறது நீங்க சுத்தமானவர்னு மட்டும் காட்டாது, நீங்க ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிறதையும் காட்டும். 3. தோரணை. 3வது மற்றும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க பாஸ்டர்.
நீங்க நிக்கும்போது கூன் போட்டு ஸ்லவுச்சிங் தரைய பார்த்துட்டு தோள்கள குறுக்கிட்டு நின்னீங்கன்னா அது எதை காட்டும்? எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்ல அப்படிங்கறத காட்டும். இதையே தோள்கள பின்னாடி தள்ளி தலைய நிமிர்ந்து நேரா பார்த்து நடந்தா அது கான்பிடென்ஸ். பெண்கள் இயற்கையாவே கான்பிடென்ஸ் இருக்கிற ஆண்கள விரும்புவாங்க. இதுக்கு பேரு ஓப்பன் பை லாங்குவேஜ். நீங்க ரூம்குள்ள வரும்போது இடத்த ஆக்கிரமிக்கிற மாதிரி நடக்கணும். அதுக்காக ரவுடி மாதிரி நடக்கணும்னு சொல்லல. ஒரு நிதானம், ஒரு கம்பீரம் இருக்கணும். நீங்க பேசவே வேணாம். உங்க நடையே நான் எதையும் சமாளிப்பேன்னு சொல்லணும். விஷுவல்ஸ் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் வைஃப். அந்த 10 செகண்ட்ல உங்ககிட்ட இருந்து வர்ற அந்த உணர்வு. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது? இதோ சில டிப்ஸ். டை ஐ கான்டாக்ட் கேம். யாரையாவது பார்க்கும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. ஆனா முறைக்காதீங்க. ஒரு சின்ன சிரிப்போட கண்ணை பார்க்கிறது நான் நேர்மையானவன், நான் எதையும் மறைக்கல் அப்படின்னு சொல்லாம சொல்றதுக்கு சமம். நீங்க பேசும்போது வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தா அது மரியாதை குறைவா தெரியும். அதே சமயம் அதிகப்படியான நடுக்கம், ஷைனஸ் இருக்கிற மாதிரியும் தெரியும். ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். அவங்க கண்ணோட நிறத்தை கவனிக்கிற மாதிரி பாருங்க. அது ஒரு சரியான அளவு ஐ கான்டாக்டை கொடுக்கும். உடை பொருத்தம். விலை உயர்ந்த ட்ரெஸ் போடுறதை விட உங்க உடம்புக்கு சரியான ஃபிட் உள்ள ட்ரெஸ் போடுறது தான் முக்கியம். 5000 ரூபாய்க்கு சட்டை எடுத்து அது லூசா தொங்குச்சுன்னா அதுல எந்த பயனும் இல்ல. ஆனா 500 ரூபாய்க்கு சட்டை எடுத்து அதை சரியா ஆல்டர் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா. உங்க ட்ரெஸ் உங்க தோள்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்க. ரொம்ப இறுக்கமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூசாவும் இருக்கக்கூடாது. ஃபிட் ஷோஸ் டிசிப்ளின். வாசனை. இது 10 நொடிக்கு முன்னாடியே வேலை செய்யற விஷயம். நீங்க ஒருத்தரை நெருங்கும்போது உங்க மேல வர்ற வாசனை, வியர்வை நாற்றம் இருக்கவே கூடாது. ஒரு நல்ல டியோட்ரண்ட் அல்லது மைல்டான பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க. பெண்கள் வாசனைக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு நல்ல வாசனை உங்கள பத்தின நினைவுகளை அவங்க மனசுல ஆழமா பதிய வைக்கும். ஆனா தயவு செஞ்சு குளிக்காம சென்ட் அடிச்சிட்டு போகாதீங்க. அது எதிர்மறையா முடிஞ்சிடும். த வெயிட்டர் ரூல். கடைசியா ஒரு போனஸ் டிப். நீங்க ஒரு பொண்ணு கூட இருக்கீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட மட்டும் நல்லா பேசுனா போதாது. அங்க வேலை செய்யற சர்வர் கிட்டயோ வாட்ச்மேன் கிட்டயோ நீங்க எப்படி பேசுறீங்கன்னு அவங்க கவனிப்பாங்க. ஏம்பா தண்ணி கொண்டுவான்னு அதிகாரமா பேசுறீங்களா? இல்ல சகோதரா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு மரியாதையா கேக்குறீங்களா? உங்க உண்மையான குணம் உங்களை விட அதிகாரம் குறைவா இருக்கிறவங்க கிட்ட நீங்க எப்படி நடக்கிறீங்க என்பதில்தான் இருக்கு. இதை பெண்கள் 100% நோட் பண்ணுவாங்க. நண்பர்களே, கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்களா இருக்காதீங்க, நடிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றதுக்காக இல்ல. இது எல்லாமே பீயிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப். நாம எல்லாருமே நல்லவங்க தான், திறமையானவங்க தான். ஆனா சில நேரம் நம்ம வெளித்தோற்றம் அல்லது சின்ன சின்ன சோம்பேறித்தனமான விஷயங்கள்னால மத்தவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பிருக்கு. ஷூ பாலிஷ் பண்றது, நிமிர்ந்து நடக்கிறது, சிரிச்சு பேசுறது இதெல்லாம் கஷ்டமான விஷயமே இல்ல. ஆனா இந்த சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில, உங்க கரியர்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அந்த முதல் 10 நொடிகள்ல உலகம் உங்களை ஒரு வெற்றியாளனா பார்க்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. முக்கியமா ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டும் இத செய்யாதீங்க. இத உங்க வாழ்க்கை முறையா மாத்திக்கோங்க. ஏன்னா நீங்க உங்கள மதிச்சாதான் உலகம் உங்கள மதிக்கும். சோ நாளையிலிருந்து இல்ல, இன்னையிலிருந்தே இந்த மாற்றங்களை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன்.